எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்லேருந்து புக் பேக் கொஷினாக பார்க்க போகிறோம். புக் பேக் கொஷினை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கட் பண்ணி காப்பி பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த கொஷின் இருக்குன்னா ஒரு எழுத்து கூட மாறாத அந்த கொஷின்ஸில் வரும். அந்த மாதிரிலாம் வந்ததும் உண்டு. ஃபஸ்ட்டு கொஷினை பார்ப்போம். எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டது அப்படின்னா 1829. வில்லியம் பெண்டிங் பிரபு இந்த சதி எனும் உடன்கட்டையை ஒழிச்சிருப்பார். இதுக்கு உறுதுணையாக இருந்தது யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். அடுத்த கொஷின். தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட சமாஜத்தின் பெயர் ஆரிய சமாஜம். ஓகேங்களா? தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட சமாஜத்தின் பெயர் ஆரிய சமாஜம். பிரம்ம சமாஜம் யார் உருவாக்குனாங்க அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். பிரார்த்தனை சமாஜம்னா ஆத்மாராங் பாண்டரங். ஆதி பிரம்ம சமாஜம் அது தேவேந்திரநாத் தாக்கூர். அடுத்தது, யாருடைய பணியும் இயக்கமும் 1856ஆம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றுவதற்கு வழிகோலியது அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ராஷ்டிரகோப்தார் யாருடைய முழக்கம்னா பார்சி இயக்கத்தோட முழக்கம்தான் ராஷ்டிரகோப்தார். ஐந்தாவது கொஷின். நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்னா பாபா ராம்சிங். ஓகேங்களா? அதே நிரங்காரி இயக்கம் அப்படின்னா பாபா தயாள்தாஸ். விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? விதவை மறுமண சங்கம் அப்படின்னா எம்ஜி ரானடே, மகாதேவ் கோவிந்த ரானடே. எப்போ சங்கத்தை ஏற்படுத்தியிருப்பார்னா 1861. இன்னொரு கொஷின் இதே மாதிரியே வரும். விதவை மறுமண சட்டம்னா 1856. சங்கம் அப்படின்னா 1861. சத்யார்த்த பிரகாஷ் எனும் நூலின் ஆசிரியர் யார்? சுவாமி தயானந்த சரஸ்வதி. சத்யார்த்த பிரகாஷ் எனும் நூலின் ஆசிரியர் யார்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் ராமலிங்க அடிகளார், வள்ளலார். ஓகேங்களா? வள்ளலார். அடுத்தது, பூனே சர்வாஜனிக் சபா நிறுவியவர் யார்னா இப்போ பார்த்தோம்ல எம்ஜி ரானடே தான். எம்ஜி ரானடே ஒரு 3 விஷயத்தை பண்ணியிருப்பார். ஒன்று விதவை மறுமண சங்கம், பூனே சர்வஜனிக் சபா, தக்கான கல்வி கழகம். பூனே சர்வஜனிக் சபா நிறுவியவர் எம்ஜி ரானடே. எப்போனா 1870ஆம் ஆண்டு. ஓகேங்களா? குலாம்கிரி எனும் நூலை இயற்றியவர் யார்னா ஜோதிபாய் புலே. ராமகிருஷ்ணா மிஷன் யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னா ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தர். டேஷ் அகாலி இயக்கத்தின் முன்னோடி அப்படின்னா சிங் சபா. அகாலி இயக்கத்தின் முன்னோடி எந்த அமைப்பு அப்படின்னா சிங் சபா. ஒரு பைசா தமிழன் எனும் பத்திரிகையை தொடங்கியவர் அயோத்திதாச பண்டிதர். ஓகேங்களா? அயோத்தியதாசர். ஃபோனில் எழுத முடியல, கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க. அடுத்தது, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஃபஸ்ட்டு கொஷின். ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார் அப்படின்னு கேட்டால் ஆமாம். அவர் உருவ வழிபாட்டை ஆதரிக்கவில்லை, இங்கே ஆதரித்தார்னு கேட்டிருக்காங்க. அதனால் 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேங்களா? சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் சிற்றேடுகளை வெளியிட்டார். ஆமாம், இது சரி. அப்படின்னா ஆப்ஷன் ஈல இருக்கு பாருங்கள், 1 மற்றும் 3 சரி. அடுத்த கொஷின்.
இரண்டாவது கொஷின், பிரார்த்தனை சமாஜம் டாக்டர் ஆத்மாராம் பாண்டுரங்கால் நிறுவப்பட்டது. ஆமாம், ஆத்மாராம் பாண்டுரங்கால் நிறுவப்பட்டது தான். இந்த சமாஜம் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சமபந்திகளையும் சாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்ததா அப்படின்னு கேட்டால் ஆமாம், ஊக்குவித்தது. ஜோதிபா பூலே ஆண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினாரா? இல்லை, பெண்களின் இதுக்காக தான், மேம்பாட்டிற்காக தான் இது பண்ணார். அதனால் இது தப்பு. பிரார்த்தனை சமாஜம் பஞ்சாபை பிறப்பிடமாக கொண்டதா? இல்லை, பஞ்சாப் இல்லை, மும்பை, பம்பாயை வந்து பிறப்பிடமாக கொண்டது. மூணாவது கொஷின், ராமகிருஷ்ணா மிஷன் கல்வி, உடல்நலம், பேரிடரின் போது நிவாரணப் பணி செய்தல் போன்ற சமூக பணிகளை செயலாக்கத்துடன் ஈடுபட்டது. கரெக்ட். பேரின்ப நிலை எழுதும் பழக்கங்களின் மூலம் ஆன்ம ரீதியாக இறைவனோடு இணைவதை ராமகிருஷ்ணர் வலியுறுத்தினார். ஆமாம், ராமகிருஷ்ணா மிஷனை ஏற்படுத்தினார். இல்லை, விவேகானந்தர் தான் ராமகிருஷ்ண மிஷனை ஏற்படுத்தியிருப்பார். அதனால் இது தப்பு. அப்படின்னா கூற்று 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன். அடுத்தது நாலாவது கொஷின், ஜோதிபா பூலே ஆதரவற்றவர்களுக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான காப்பகங்களையும் திறந்தார். கூற்று இது. காரணம், ஜோதிபா பூலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், விதவை மறுமணத்தை ஆதரித்தார். கரெக்ட். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அப்படின்னா ஆப்ஷன் ஏ, பி. அடுத்தது பொறுத்துக. ஒரு பைசா தமிழன்னா அது ஒரு பத்திரிக்கை. எந்த ஆண்டுனா 1907ஆம் ஆண்டு அயோத்திதாச பண்டிதர் வந்து ஏற்படுத்தியிருப்பார். திருவருட்பா வந்து ஜீவகாருண்ய பாடல்கள். பாபா தயால்தாஸ் அப்படின்னா நிரங்காரி இயக்கம். நாம்தாரி அப்படின்னா பாபா ராம்தாஸ். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர்னா விதவை மறுமண சட்டம் வந்துச்சு பார்த்தீங்களா 1856. ஓகேங்களா. தேவேந்திரநாத் தாகூர்னா ஆதி பிரம்ம சமாஜம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.